லைவ் தமிழ் செய்திகள். அறிக்கோப்பா நிகழ்ச்சியில் மெல்லிசை இளவரசர் என்ற பட்டத்தை மெல்லிசை மன்னர் எம்எஸ்பியின் புதல்வர்கள் வழங்கி அவரை வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். தூக்கி அள்ளி அணைந்து அவருக்கு அந்த பட்டத்துக்குரிய சின்னமும் வழங்கப்பட்டிருந்தது. மறக்க முடியாத ஞாபகங்களுடன் திவினஸ் தற்பொழுது உலா வந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய வெற்றி களிப்பில் பல பேர் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அவனுடைய சொந்த வாழ்க்கைக்கும் பல பேர் உதவி இருக்கின்றார்கள். அந்தளவு முன்னிலையான ஒரு போட்டியாளனாக திவினஸ் மாறியிருக்கின்றான். பல பேர் அவனை தூக்கி வைத்து அரவணைத்து அவனை ஒரு சிறந்த பிறவியாக கூறுகின்றார்கள். சங்கீதத்தில் அவனுக்கு இருக்கின்ற புலமை யாரும் அறியாத மகத்துவமாக பார்க்கப்படுகின்றது. கிராண்ட் ஃபைனலில் கலந்து கொண்ட ஒவ்வொரு முதியவர்களும் திவினஸின் பாடலை கண்டு எழுந்து நின்று ஆசீர்வதித்தார்கள். அந்தளவு அவன் பாடி மற்றவர்களின் உள்ளங்களை கவர்ந்திருந்தான். விசேடமாக பார்க்கும் பொழுது எந்த நிகழ்ச்சியிலும் எந்த சரிகமபா நிகழ்ச்சியிலும் நடைபெறாத ஒரு சம்பவம் இதில் நடைபெற்றிருக்கின்றது. எம்எஸ்வியின் ஞாபகத்தை சின்னமாக அவருடைய சங்கீதத்தில் முக்கிய பங்கு வைத்த அந்த பொருள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் நடைபெறாத ஒரு நிகழ்வாகும். எம்எஸ்வியின் புதல்வர்கள் இந்த சிறுவனுக்கு இளவரசர் என்று வழங்கியிருப்பது அவர்களுடைய சங்கீத குடும்பத்தில் ஒருவராக திவினஸை இணைத்து கொண்டார்கள் என்று கூற வேண்டும். ஆகவே அந்தளவு முன்னிலையான பாடல்களை திவினஸ் பாடியிருந்தான். அந்த பாடலில் எம்எஸ்வியால் இசையமைக்கப்பட்ட பாடலுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தன. ஆகவே உலக புகழ்பெற்ற ஒரு இசை அமைப்பாளரின் இளவரசர் என்ற பெருமை திவினஸையே சாரும். அந்த அளவுக்கு திவினஸ் உலகத்தில் தற்பொழுது புகழ்பெற்ற ஒருவராக மாறியிருக்கின்றார். இசைத்துறையில் சிறந்து வழங்க லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.